வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது மனிதர்களாகிய நாம் என்ன செய்வோம்? முதலில் நம்மால் முடிந்த வரைக்கும் அதை சமாளிக்க பார்ப்போம். அது கைமீறி போகும்போது நண்பர்களிடமோ, உறவினர்களிடமோ, மருத்துவர்களிடமோ, வல்லுநர்களிடமோ சென்று அதை சரி செய்ய பார்ப்போம். ஆனால் அதையும் தாண்டி அந்த பிரச்சனை எல்லை மீறி போகும்போது இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று முடிவு பண்ணி விடுவோம். அவ்வளவுதான் மனிதனுடைய எல்லை, இல்லையா? ஆனால் இன்று நாம் தியானிக்க போகும் காரியங்கள் எல்லாமே மிகவும் அற்புதமானவை. அற்புதமானவை என்பதை விட அசாதாரணமானவை. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய இயலாமையில் தேவன் செயல்படுவதை பார்க்க போகிறோம். வாருங்கள் நேயர்களே, இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து நம் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்வோம். அன்பானவர்களே, வேதாராய்ச்சி நிகழ்ச்சிக்காக அவளோடு காத்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கதரேனர் தேசத்து பிசாசு பிடித்த மனிதன், பெரும்பாடுள்ள ஸ்திரீ, மரித்து போன எவ்விருவின் மகள் உயிரோடு எழுப்பப்படுதல் போன்ற இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நிறைந்த ஒரு பகுதியை நாம் பார்க்க போகிறோம். நாம் இப்பொழுது மார்க்கு சுவிசேஷத்தின் மிக முக்கியமான அதிகாரங்களில் ஒன்றிற்கு வந்திருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இதை கேட்ட உடனே புன்னகைக்கலாம், எனக்கு தெரியும். ஏனென்றால் நாம் படிக்கும் ஒவ்வொரு அதிகாரத்தை பற்றியும் நான் இப்படித்தான் சொல்லுவேன் என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மைதான். நீங்கள் ஒரு அதிகாரத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அதிகாரமே உங்களுக்கு மிக முக்கியமான அதிகாரமாக தோன்றும். ஆனால் இந்த அதிகாரம் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் மார்க்கு சுவிசேஷம் என்பது செயல்கள் நிறைந்த ஒரு சுவிசேஷமாகும். மற்ற சுவிசேஷங்களை விட இந்த சுவிசேஷத்தில் தான் அதிக அற்புதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த அதிகாரத்தில் 3 அசாதாரணமான அற்புதங்கள் விவரிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் அளவற்ற வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தினால் மட்டுமே செய்ய முடியும். அதனால் தான் இது ஒரு குறிப்பிடத்தக்க அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். பிசாசு பிடித்திருப்பதை பற்றி இன்று நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு புத்தகத்தை படித்த பொழுது பலமுறை இதை பற்றி பேசுவதாக நாம் சொல்லியிருந்தோம். மேலும் மார்க் புத்தகத்தை தொடங்கிய பொழுதும் இதை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம் என்று கூறினேன். அதற்கான இடம் இதுதான். முதலாவது, கதரேனர் தேசத்து பிசாசு பிடித்த மனிதனை பற்றி பார்ப்போம். வாசிக்கிறேன். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அக்கறையிலே போதகம் பண்ணி அவர்களுக்கு ஓமைகளை கொடுத்திருந்தார். அவர் களைப்படைந்திருந்ததால் கடலை கடந்து இப்பக்கம் வந்தார். கதரேனர் என்பது கதரா ஊரிலே வாழ்ந்த மக்கள். இது யோர்தான் நதிக்கு கிழக்கு பக்கத்திலே காத் கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்ட நிலப்பகுதி. காத் கோத்திரத்தார் யோர்தான் நதியின் தவறான பக்கத்தை தெரிந்து கொண்டு விட்டார்கள் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் கிழக்கு பக்கத்திலேயே தங்கிவிட்டார்கள். இப்பொழுது நாம் அவர்களை பன்றி வளர்க்கும் தொழிலிலே பார்க்கிறோம். நீங்கள் தேவனை விட்டு விலகிச் செல்ல தொடங்கினால் அவரை விட்டு இன்னும் தூரமாய் போய்கொண்டே தான் இருப்பீர்கள். மார்க் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவன் ஒரு மனிதன், ஆம், ஒரு ஜீவனுள்ள மனிதன். முதலாவதாக இதை நாம் கவனித்து இருதயத்திலே குறித்து கொள்ள வேண்டும். அவன் முற்றிலும் ஒரு பரிதாபகரமான நிலையிலே இருந்தான். என்றாலும் அவன் இன்னும் ஒரு மனிதனாகவே இருக்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அங்கே கண்டது ஒரு மனிதனைத்தான். அவனுடைய இழிவான நிலையையும் தாண்டி இயேசு அவனுக்குள் இருந்த அந்த மனிதனை பார்த்தார். அவனுடைய செயல்களோ அவன் ஒரு வெறி பிடித்தவனைப் போல, மனநிலை தவறியவனைப் போல இருந்ததை காண்பிக்கிறது. அவனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். மார்க் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 5ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரல் இட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். கவனியுங்கள், அசுத்த ஆவினாலே பிடிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய முற்றிலும் பரிதாபகரமான நிலை இதுதான். அவன் பிரேத கல்லறைகளிடையே குடியிருந்தான். அதாவது அங்கேயே தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டான். இதுவே அவன் வாழ்ந்த இடம். இதுவே அவனுடைய தங்கும் இடமாய் இருந்தது. பிரேத கல்லறைகள் என்பவை தீட்டான அசுத்தமான இடமாகும். அங்கே மரித்தவர்கள் இருந்தார்கள்.
சில சமயங்களிலே சரீரங்கள் வெளியே தெரியும்படி கூட கிடந்திருக்கலாம். அவன் சாதாரண மனிதர்களின் சகவாசத்தை அனுபவிக்காமல் மரித்தோருக்கு இடையே வாழ்ந்து வந்தான். மத்தேயு சுவிசேஷத்தின் மூலம் அங்கே மற்றொரு மனிதனும் இருந்தான் என்பதை நாம் அறிகிறோம். ஆனால் மார்க்கும் லூக்காவும் இந்த ஒரு மனிதன் மீதே தங்கள் கவனத்தை செலுத்துகிறார்கள். அந்த மற்றொரு மனிதனோ அல்லது மரித்தோர்களோ இவனுக்கு ஒரு நல்ல துணையாக இருக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவன் முற்றிலும் தனிமையாக இருந்தான். என்றாலும் அவன் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விசித்திரமான வல்லமையை கொண்டிருந்தான் என்றும் அதனால் எவரும் அவனை கட்டிப்போட முடியவில்லை என்றும் வேதம் கூறுகிறது. நன்றாக கவனிங்கள். ஒரு மனிதன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை காண்பிக்கிறான் என்பதற்காக அதை அவனுக்கு தேவன்தான் கொடுத்தார் என்ற அர்த்தமாகிவிடாது. இந்த சம்பவம் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம். அவன் ஒரு வெறுபிடித்த மனிதனாய் இருந்தான். எவராலும் அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் மிகவும் வேதனைப்பட்டான். தனக்குத்தானே காயங்களை ஏற்படுத்தி கொண்டு மாபெரும் சரீர பாதிப்புகளுக்கு உள்ளானான். அவன் முற்றிலும் ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில் இருந்தான். அவனால் வார்த்தைகளை சேர்த்து கூட பேச முடியாமல் வெறும் அலறல் சத்தத்தை மட்டுமே எழுப்பி கொண்டிருந்தான். இவைகள் யாவும் அந்த பிசாசின் பிடியினாலே உண்டானவையே. பின்னர் என்ன நடந்தது? வாசிக்கிறேன். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை. அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். இயேசுவை வணங்கியது அந்த மனிதனை தவிர பிசாசு அல்ல. அவன் இயேசுவை கண்டு பயந்தான். அவன் ஆவிக்குரிய ரீதியிலே ஒருவித மன சிதைவு அல்லது பிளவுபட்ட இருமன ஆளுமையால் பாதிக்கப்பட்டிருந்தான். சில சமயங்களிலே அந்த மனிதன் பேசுகிறான், சில சமயங்களிலே பிசாசு பேசுகிறது. 7ஆம் வசனத்திலே எனக்கும் உமக்கும் என்ன என்று அது நேரடியாக கேட்கிறது. அதாவது நம் இருவருக்கும் பொதுவானது என்ன இருக்கிறது என்பதே அதன் அர்த்தம். கவனியுங்கள். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி. இந்த மனிதனுடைய பதில் நமக்கு வியப்புள்ளதாக குழப்பமாக இருக்கிறது. ஆனால் அது தவறான இலக்கணம் அல்ல. அவன் என் பேர் என்று கூற ஆரம்பிக்கும் போது அந்த மனிதன் தன் சொந்த குரலிலே பேச முயற்சிக்கிறான் என்பதை காட்டுகிறது. ஆனால் அடுத்த கணமே பிசாசுகள் அவன் நாவை தன் கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வந்து நாங்கள் அநேகராக இருக்கிறோம் என்று கூறுகின்றன. மார்க் 5ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை பாருங்கள். தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டன. இந்த பிசாசுகள் ஒரு விசித்திரமான வேண்டுதலை செய்தன. அவை பாதாளத்திற்கு போவதை காட்டிலும் பன்றிகளுக்குள் புகுவதை விரும்பின. இயேசு இதற்கு அனுமதி கொடுத்ததை தாராளமய இறையியல் பேசும் மனிதர்கள் கடுமையாக விமர்சிக்கிறார்கள். சாந்த குணமுள்ள இயேசு இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டார் என்பதால் அவர் அந்த பன்றிகளை அழித்திருக்க வாய்ப்பே இல்லை என்பதே அவருடைய ஆட்சேபனை இருக்கிறது. இது முற்றிலும் முட்டாள்தனமான ஒரு வாதமாகும். முதலாவதாக, அந்த மக்கள் பன்றி வளர்க்கும் தொழிலிலே ஈடுபட்டிருக்கவே கூடாது. மோசேயின் நியாயப்பிரமாணம் அதை தடை செய்திருந்தது. இரண்டாவதாக, இங்கே அழிக்கப்பட்ட 2000 பன்றிகள் நோவாவின் காலத்திலே ஜலப்பிரளயத்திலே அழிக்கப்பட்ட பன்றிகளோடு ஒப்பிடும் பொழுது மிகவும் சொற்பமானவைகள் தான். இப்பொழுது நான் மீண்டும் இந்த விஷயத்திற்கு திரும்பி பிசாசு பிடித்திருந்தவைகளை பற்றி சில காரியங்களை கூற விரும்புகிறேன். முதலாவதாக, மார்க்கு சுவிசேஷம் மட்டுமல்ல, வேதாகமம் முழுவதுமே பிசாசுகளின் உண்மை தன்மைக்கு திட்டவட்டமான சாட்சி அளிக்கிறது. வேத வசனங்கள் மீது இருக்கும் அதிகாரத்தை ஒத்துக்கொள்கிறவர்கள் எவராயிருந்தாலும் அவர்கள் பிசாசுகளின் உண்மை தன்மையையும் கட்டாயம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இரண்டாவதாக, இவைகள் குறிப்பாக இயேசுவின் ஊழிய காலத்தில் மிகவும் வெளிப்படையாக காணப்பட்டன. ஆனால் நிச்சயமாக அவை அந்த காலகட்டத்தோடு மட்டும் முடிந்து விடவில்லை. சொல்லப்போனால் நாம் இன்றைக்கு
பிசாசுகளின் கிரியைகளும் அதன் வெளிப்பாடுகளும் மீண்டும் உயிர் பெற்று தலை தூக்கி இருக்கும் ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு அநேக உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். மூன்றாவதாக, ஏதோ ஒரு விசித்திரமான காரணத்திற்காக இவைகள் மனிதர்களுக்குள் குடியிருக்க விரும்புகின்றன. மனிதர்கள் மூலமாக தங்களுடைய பொல்லாத சுபாவத்தை வெளிப்படுத்த அவை ஆவலோடு தேடுகின்றன. அவை தங்களுக்குள் எவ்வித அமைதியும் இல்லாதவைகளாக அலைகின்றன. வேதாகமத்திலே இதை பற்றி விளக்கம் மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி என்று லூக்கா 11:24 வாசிக்கிறோம். இதுதான் எல்லா பொல்லாப்புக்கும், ஏன் பொல்லாத மனிதர்களுக்கும் கூட உள்ள பொதுவான குணம். தங்களுக்குள் இருக்கும் அந்த பொல்லாத சுபாவத்தை வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் அடையும் தவிப்பும் அமைதியின்மையுமே இதுவாகும். நல்ல ஆவிகள் ஒருபொழுதும் மனிதர்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஆட்கொள்ள நினைப்பதில்லை. இதற்கு ஒரே ஒரு விதிவிலக்கு பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. அவரும் விசுவாசிகளுக்குள் மட்டுமே வாசம் பண்ணுகிறார். அவர் விசுவாசிகளுக்குள் வாசம் பண்ணுவது எவ்வளவு உண்மையோ அதே போல் பிசாசுகள் ரட்சிக்கப்படாதவர்களை ஆட்கொள்ள முடியும் என்பதும் உண்மைதான். ஆனால் பிசாசுகளால் ரட்சிக்கப்பட்டவர்களை ஒருபொழுதும் ஆட்கொள்ள முடியாது. ஏனென்றால், பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று 1 யோவான் 4:4 வேதம் தெளிவாய் சொல்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளை ஒருபொழுதும் பிசாசினாலே ஆட்கொள்ளப்பட முடியாது. நான்காவதாக, இந்த சம்பவத்திலே பிசாசுகள் பாதாளத்திற்குள் போவதை காட்டிலும் ஒரு பன்றிக் கோட்டத்திற்குள் புகுவதை விரும்பின. இது நாம் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஐந்தாவதாக, இவைகளை பிசாசுகள் என்று தான் அழைக்க வேண்டும், சாத்தான் என்று அழைக்கக்கூடாது. ஏனென்றால் சாத்தான் என்பவன் ஒருவன் மட்டுமே. இந்த இடத்திலே சில மொழிபெயர்ப்புகளிலே சற்று தெளிவற்ற தன்மை இருக்கிறது. அவைகளுடைய அசுத்தமான சுபாவத்தின் காரணமாகவே அவை அசுத்த ஆவிகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆறாவதாக, இந்த அசுத்த ஆவிகள் எங்கிருந்து உருவாயின, அவற்றின் பிறப்பிடம் எது என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்தவில்லை. எனவே இன்று நான் இதை பற்றி என்ன கூறினாலும் அது வெறும் அனுமானமாகவே இருக்கும். ஏழாவதாக, இவைகள் எண்ணிக்கையிலே மிகவும் அநேகமாக இருக்கின்றன என்று தோன்றுகிறது. எட்டாவதாக, இவைகள் யாவும் சாத்தானுடைய கட்டுப்பாட்டிற்குள் இயங்குகின்றன. நான் எந்த அனுமானமும் செய்ய மாட்டேன் என்று தான் சொன்னேன். ஆனாலும் இதோ என் கருத்தையும் சொல்லுகிறேன். சாத்தான் பரலோகத்திலிருந்து வீழ்ந்த பொழுது அவனை பின்தொடர்ந்து வந்த தூதர்கள் தான் இவைகள் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை நான் சொல்லிவிட்டதால் இத்துடன் இதை நாம் நிறுத்திக்கொள்வோம். சரி, இதை பற்றி நாம் இனி பேச வேண்டியதில்லை. ஒன்பதாவதாக, மனிதனை முற்றிலும் அழிவுக்குள்ளாக்குவதே இவைகளின் இறுதி நோக்கமாகும். இவைகள் நிச்சயமாக சாத்தானுடைய திட்டத்தின்படியே கிரியை செய்கின்றன. பத்தாவதாக, இன்றைய நாட்களிலேயும் பிசாசு பிடித்திருப்பதற்கான அநேக உதாரணங்கள் இருக்கின்றன. நம்முடைய அண்டை மாநிலங்களிலேயும் அண்டை பகுதிகளிலும் கூட சாத்தானை வழிபடும் முறை இருக்கிறது. ஏராளமான கல்லூரி மாணவர்களும் பேராசிரியர்களும் இதிலே ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களுக்கு இதிலே ஒரு நிஜமான அனுபவம் கிடைப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். சொல்லப்போனால் அவர்கள் சொல்வது உண்மைதான் என்று நானும் நினைக்கிறேன். தன்னை வழிபடுகிறவர்களுக்கு ஏதோ ஒரு அனுபவத்தை கொடுக்க சாத்தான் ஆயத்தமாகவே இருக்கிறான். ஆனால் மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால், அவர்கள் கண்டடையும் அந்த அனுபவம் எத்தகையது? அது அழிவை தரும் அனுபவம் அல்லவா? அதே நேரத்தில் சாத்தான் வழிபாட்டிலிருந்து விடுதலை பெற்று மீட்பின் அனுபவத்தை பெற்றவர்களின் சாட்சியையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். 11ஆவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பிசாசுகளின் மேல் முழு அதிகாரம் உண்டு. நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த பாடம் இதுதான் என்று நான் நினைக்கிறேன். விசுவாசிகள் எவரும் இந்த அசுத்தாவிகளை குறித்து பயப்படவோ அல்லது அவைகளை பற்றி ஏதேனும் மூட நம்பிக்கையான அச்சுறுத்தும் எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவைகளால் உங்களுக்கு ஏதேனும் தொந்தரவு இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் உங்களை விடுவிக்கும்படி கர்த்தராகிய இயேசுவிடம் கேளுங்கள். அவைகள் அவருடைய நாமத்தினாலேயே துரத்தப்படுகின்றன. எனவே இன்று அவைகளுக்கு பயந்து வாழ்வது என்பது கர்த்தராகிய இயேசுவின் மீது நமக்கு இருக்கும் விசுவாச குறைவையை காட்டுகிறது. அவைகள் உங்களை ஏதேனும் ஒரு வழியிலே கட்டுப்படுத்த முடியும் என்றோ, உங்களை ஆட்கொள்ள முடியும் என்றோ, அல்லது உங்களை வழிநடத்த முடியும் என்றோ நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை தேவைப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசுகளின் மேல் முழு அதிகாரமும் உண்டு. இதை எப்பொழுதும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி,
கதரா தேசத்து மக்கள் இயேசுவினிடத்தில் வந்து தங்கள் எல்லைகளை விட்டு புறப்பட்டு போகும்படி அவரிடத்தில் கேட்டுக்கொண்டதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கு காரணம், அவர்களுக்கு இயேசுவை விட தங்களது பண்டிகளே அதிகமாக தேவைப்பட்டன. இது இன்றைய காலகட்டத்திற்கு நம்முடைய இருதயங்களை ஆழமாய் ஆராய்ந்து பார்க்க வைக்கும் ஒரு கேள்வியாகும். ஏனென்றால் இன்று கூட அநேக மக்கள் கிறிஸ்துவை விட பண்டிகைகளுக்கு இணையான தீய வழிகளிலுள்ள மற்ற உலக காரியங்களையே அதிகமாய் விரும்புகிறார்கள். இந்த சம்பவத்தை குறித்து ஜோசப் ஓடேல் என்பவர் எழுதிய மிக பொருத்தமான ஒரு கவிதை உண்டு. அதன் கருத்தை கவனியுங்கள். போதகரே, எங்களை விட்டு போய்விடும். உம்முடைய வல்லமை எங்களுக்கும் எங்கள் உடைமைகளுக்கும் நஷ்டத்தையே தருகிறது. எங்கள் வழிகள் உம்முடைய வழிகளை போன்றவை அல்ல. நீர் மனிதர்களை நேசிக்கிறீர், நாங்களோ பண்டிகளை நேசிக்கிறோம். ஆதலால் எல்லா வல்லமை உள்ளவரே, இங்கிருந்து புறப்பட்டு போய்விடும். நீர் குணமாக்கிய இந்த உம்முடைய பைத்தியக்காரனையும் உம்மோடு அழைத்து போகும். அவனுடைய ஆத்துமாவை குறித்து எங்களுக்கு என்ன கவலை? நீர் அவனை சொஸ்தமாக்கினதினால் எங்களுக்கு என்ன லாபம்? நாங்கள் எங்கள் பண்டிகளை அல்லவா இழந்து நிற்கிறோம். கிறிஸ்து துக்கத்தோடு அங்கிருந்து கடந்து போனார். அவர் அவர்களுக்காக அன்பின், நம்பிக்கையின் மற்றும் தெய்வீக உருவகத்தின் ஒரு அடையாளத்தை செய்திருந்தார். ஆனாலும் அவர்கள் பண்டிகைகளையே விரும்பினார்கள். கிறிஸ்து இப்பொழுதும் உங்கள் வாசலுக்கு வெளியே நின்று மெதுவாக தட்டுகிறார். ஆனால் உங்கள் பொன்னோ அல்லது பண்டிகளோ அந்த வாசலை அடைத்திருந்தால் அவர் யாருடைய கதவையும் பலவந்தமாக திறக்க மாட்டார். அவர் விலகி போய் விடுவார். உங்கள் இருதயத்தின் பொக்கிஷங்களோடு உங்களை அப்படியே விட்டு விடுவார். உலக காரியங்களால் நிரம்பி கிடக்கும் எந்த ஒரு அறையையும் இயேசு பகிர்ந்து கொள்ள மாட்டார். சுத்திகரிக்கும் அக்கினியினால் முற்றிலும் அடித்து வாரப்பட்டு பின்னர் சாந்தத்தினாலும் தாழ்மையினாலும் ஜெபத்தினாலும் புதிதாகவும் அழகாகவும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அறையையே அவர் விரும்புகிறார். அங்கே அவர் வருவார். அப்படி வந்தாலும் அங்கே கூட அவர் வாசலிலே நின்று காத்து கொண்டிருப்பாரே தவிர இருதயத்தின் தாழ்பால் உள்ளிருந்து திறக்கப்படும் வரை அவர் உள்ளே பிரவேசிக்க மாட்டார். சரி, அடுத்ததாக வரும் அற்புதம் பெரும் பாடுள்ள ஸ்திரீ. இது எவீருவின் மகள் உயிரோடு எழுப்பப்பட்ட அற்புதத்தோடு மிக நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரை. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இப்பொழுது இயேசு மீண்டும் தம்முடைய சொந்த ஊருக்கு திரும்பியிருக்கிறார். இந்த சம்பவத்தை கூறும் பொழுது ஒரு சுவாரஸ்யமான காரியம் என்னவென்றால், ஒரு மருத்துவராக இருந்த லூக்கா அவளை யாராலும் குணமாக்க முடியவில்லை என்று எழுதியிருக்கிறார். ஆனால் மார்க்கோ அவள் அநேக வைத்தியர்களால் மிகவும் உபத்திரவப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து விட்டாள் என்று குறிப்பிடுகிறார். இதிலிருந்து மருத்துவ செலவுகள் இன்றைக்கு இவ்வளவு அதிகமாக இருப்பது ஒன்றும் புதிய காரியம் அல்ல என்பதை நாம் பார்க்கிறோம். கவனியுங்கள், மார்க்கு 5ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வரை. உடனே அவளுடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்களுமை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். ஆனால் பிரியமானவர்களே, குணமடையும்படியான விசுவாசத்தோடு அந்த பெரும் கூட்டத்திற்குள்ளே ஒரே ஒருத்தி மட்டுமே அவரை தொட்டாள். இன்றைய சூழ்நிலையும் இதே போல்தான் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை தாராளமாக பயன்படுத்துகிற அநேக மக்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். ஆம்,
அவர்கள் அவரை அறிந்திருக்கிறார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் அவர்கள் அந்த ஜனக்கூட்டத்தைப் போலவே அவரை தொட்டார்கள். இந்த ஸ்திரீ தொட்டது போல அல்ல. ஏனென்றால் அவள் குணமடையும்படியான விசுவாசத்தோடு அவரை தொட்டாள். மார்க் 5ஆம் அதிகாரம் 32 முதல் 34 வரை பாருங்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவள் 12 வருடங்களாக இந்த வேதனையான நிலைமையிலே இருந்தாள். அந்த சிறு பெண்ணிற்கு 12 வயது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? 12 வருட கால உபத்திரவம் ஒரு முடிவுக்கு வருகிறது. அதே நேரத்தில் 12 வருட கால ஒளியானது மரணம் என்கிற அந்த இருளுக்குள் நுழைகிறது. தன் மகளுக்காக வந்திருந்த அந்த தகப்பன் நம்முடைய கர்த்தர் இந்த ஸ்திரீயோடு பேசிக்கொண்டிருப்பதையும் அவளுக்கு கிரியை செய்வதையும் கண்டபொழுது, ஐயோ, இவர் ஏன் சீக்கிரம் செல்ல மாட்டேன் என்கிறார்? வீட்டில் என் சிறு மகள் மிகவும் வியாதியாய் இருக்கிறாள் என்பதும், இவர் சீக்கிரமாய் வராவிட்டால் அவள் மரித்து போய் விடுவாளே என்பதும் இவருக்கு தெரியாதா என்று நிச்சயமாக தன் உள்ளத்திலே நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேண்டுமென்றே அங்கே தாமதித்தார். அவர் அந்த ஸ்திரீயை குணமாக்கினார். அவர் அவளோடு பேசி கொண்டிருக்கும் போதே ஒருவன் ஒரு செய்தியை கொண்டு வந்து அந்த தகப்பனின் காதில் மெதுவாய் ரகசியமாய் சொல்கிறான். கவனிங்கள், வாசிக்கிறேன். மார்க் 5ஆம் அதிகாரம் 35 முதல் 40 வரை. அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர மற்றொருவரும் தம்மோடே வருகிறதுக்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறார் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து. கவனிங்கள், இயேசு அந்த வீட்டிற்குள் சென்று விசுவாசியாமல் இருந்தவர்கள் எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டார். அவர்கள் வெளியேற்றப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்தார். அதை குறித்து வேதாம் பதிவு நமக்கு இவ்வாறு கூறியிருக்கிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். மார்க் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். தலித்தா கூமி என்பது அந்த சிறு பெண் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய அரமேயு மொழியின் ஒரு வார்த்தையாகும். அது அவருடைய தாய்மொழியாக இருந்தது. அதை சிறு ஆட்டுக்குட்டியே எழுந்திரு என்று மொழிபெயர்க்கலாம். அவர் அவளுக்கு சொன்ன வார்த்தை அதுதான். அது எவ்வளவு இனிமையான அன்பான ஒரு காரியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பினார். வாலிப பருவத்தின் பலத்தோடு இருந்த நாயின் ஊரின் கைம்பெண்ணின் மகனான மனுஷனை உயிரோடு எழுப்பினார். பின்னர் ஒருவேளை முதிர்ந்த வயதுள்ள அல்லது ஒரு முதியவராக இருக்கக்கூடிய லாசருவை உயிரோடு எழுப்பினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஒரே விதமாகத்தான் எழுப்பப்பட்டார்கள். அதாவது அவர் அவர்களோடு பேசினார். இந்த சிறு பெண் பொறுப்புள்ள வயதை அடைவதற்கு முன்பாகவே மரித்து போன சிறு பிள்ளையாக இருக்கிறாள். அவள் அவரிடத்திலே அன்பான முறையிலே சிறு ஆட்டுக்குட்டியை எழுந்திரு என்பது போல தான் பேசுகிறார். இப்பொழுது நான் தங்களது சிறு பிள்ளைகளை இழந்து தவிக்கும் அநேக மக்களிடத்திலே பேசி கொண்டிருக்கிறேன் என்பதை அறிவேன். தங்களுடைய முதல் குழந்தையை இழந்த ஒருவர் சொல்லும் பொழுது, நாங்கள் எங்களுடைய முதல் குழந்தையை இழந்த பொழுது அது எவ்வளவு துக்ககரமான ஒரு காரியமாக எங்களுக்கு இருந்தது. அவள் பல வருடங்களாக அவருடைய சமூகத்தில் இருந்து வருகிறாள் என்றாலும் வரப்போகிற ஒரு நாளிலே அவர் மீண்டும் இதே வார்த்தைகளை சொல்லப் போகிறார் என்பதை அறிவது எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. சிறு ஆட்டுக்குட்டியை எழுந்திரு, அவர் என்னுடைய சிறு ஆட்டுக்குட்டியிடமும் உங்களுடைய சிறு ஆட்டுக்குட்டியிடமும் பேசுவார் என்றார். மேலும் அப்பொழுது அவர்கள் கல்லறையிலே அடக்கம் பண்ணிய அந்த சிறு சரீரம் உயிர்த்தெழுப்பப்படும். அவருடைய ஆவி மகிமையடைந்த சரீரத்தோடு இணைக்கப்படும். ஒரு நாளிலே நாம் மீண்டும் நம்முடைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்வோம் என உறுதியாக கூறினார். ஆம், இது எவ்வளோ ஆச்சரியமான அழகான ஒரு காரியம் இல்லையா?
இது தேவனுடைய மாபெரும் வல்லமையின் வெளிப்பாடாகும். தொடர்ந்து கவனியுங்கள். மார்க் 5ஆம் அதிகாரம் 42, 43 வசனங்களை வாசிக்கிறேன். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். பிரியமானவர்களே, இது எவ்வளவு நடைமுறையான ஒரு காரியம் இல்லையா? 12 வயதுள்ள ஒரு சிறுமியோ அல்லது ஒரு வயதுள்ள ஒரு சிறுவனோ தூக்கத்திலிருந்து எழுப்பப்பட்டு முற்றிலும் குணமடைந்தால் அவர்கள் முதலாவது எதை விரும்புவார்கள்? நிச்சயமாக உணவைத்தான் விரும்புவார்கள். ஆகவேதான் அந்த சிறு பிள்ளைக்கு சாப்பிட எதேனும் கொடுக்கும்படியாக அவருக்கு கட்டளையிடுகிறார். இது எவ்வளவு நடைமுறையான, எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லையா? மார்க்கு சுவிசேஷத்தின் மாபெரும் செய்தியை திட்டவட்டமாக வெளிப்படுத்துகிற 3 மாபெரும் அற்புதங்கள் இவைகள் தான் என்பது என்னுடைய கருத்தாகும். அவர் தேவனுடைய வல்லமையை கொண்ட தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறார். அவர் செயல்களின் மனிதராக, அதாவது மேன் ஆஃப் ஆக்ஷனாக இருக்கிறார். அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். இந்த அதிகாரத்திலே அவர் 3 அற்புதமான காரியங்களை செய்வதை நாம் பார்த்தோம். அவர் கதரா தேசத்து மனிதனிடத்தில் இருந்த பிசாசுகளை துரத்தினார். பெரும்பாடுள்ள சிறியை குணமாக்கினார். எவீர்வின் 12 வயதுள்ள அந்த சிறு மகளை உயிரோடு எழுப்பினார். அன்பான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் தியானித்த மார்க்கு 5ஆம் அதிகாரம் எல்லையற்ற வல்லமையையும் மாறாத அன்பும் கொண்ட இரட்சகர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக அதிகாரத்தையும் மனித குலத்தின் மீதான அவருடைய அளவற்ற உருக்கத்தையும் மிக தெளிவாக நம் கண்முன்னை படம் பிடித்து காட்டுகிறது. யவீருவின் மகளை எழுப்பச் சென்றபோது இயேசு தம்மோடே அனுமதித்த 3 சீடர்கள் யார்? ஆப்ஷன் ஏ பேதுரு, யாக்கோபு, யோவான். ஆப்ஷன் பி மத்தேயு, மார்க்கு, யோவான். ஆப்ஷன் சி பேதுரு, சீமோன், யூதா. அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய வல்லரசு நாடுகளும் விஞ்ஞானிகளும் தங்களுடைய முழு பலத்தையும் கோடிக்கணக்கான பணத்தையும் 3 காரியங்களுக்காக தான் செலவு செய்வதாக சொல்லப்படுகிறது. 1, கண்ணுக்கு தெரியாத இந்த பிரபஞ்சத்தின் அசுத்த ஆவிகளையும் அதன் வல்லமையையும் ஆராய்ச்சி செய்ய. 2, மனித குலத்தை அச்சுறுத்தும் தீராத வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்க. 3, மனிதனுடைய ஆயுளை நீட்டித்து மரணத்தை வெல்ல ஏதாவது வழி உண்டா என்று பார்க்க. இவ்வளவு அறிவியல் வளர்ந்த பிறகும் மனிதனால் இந்த 3லும் ஜெயிக்க முடியவில்லை என்பதை நாம் அறிவோம். ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பு எந்த ஒரு நவீன வசதிகளும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு அதிகாரத்தில் இந்த 3 உலகளாவிய சவால்களையும் மிக சாதாரணமாக ஜெயித்து காட்டுகிறார். உலகம் எதை அசாதாரணம் என்று பார்க்கிறதோ அதை இயேசு மிக சாதாரணமாக செய்து முடிக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அசாத்தியங்கள் சாத்தியமே நேயர்களே. கர்த்தர் உங்களிடம் எதிர்பார்ப்பது விசுவாசம் ஒன்றையே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். யோபு 8:7.